ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னிய நாள் நம்மளோட சேனலோட ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். 1000 ஃபாலோவர்ஸ் நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ நவம்பர் 2023ல நான் ஃபர்ஸ்ட் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு எல்லா வீடியோஸ் கோர்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோட திங்கிங், என்னோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே மாறி என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்றது இன்னும் நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. இந்த நம்மளோட எடிட்டோரியல் பார்க்குற மாணவர்களுக்கு இன்னும் நிறைய பேர் தெரியாது. மேலே ஒரு ஐ பட்டன்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ரீசனிங் கோர்ஸை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் புது பேங்கரா இருக்கீங்க, இப்பதான் பேங்க் எக்ஸாம் புதுசா எழுத வந்திருக்கீங்க, இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க, டிஎன்பிஎஸ்சி எழுத போறீங்க, எனக்கு ரீசனிங்ல சில டாபிக் புரியல, பசல் சீட்டிங் எனக்கு புரியல, இன்இக்வாலிட்டிலாம் எப்படி எனக்கு பார்த்து நான் சொல்றாங்க தெரியல அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எடுத்திருப்பேன், ரொம்ப பேசிக்கா எடுத்திருப்பேன். எல்லா கான்செப்ட் நீங்க அடிக்கலாம். இப்போ இன்இக்வாலிட்டி எடுத்துக்கோங்களேன். இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்க போய் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு அப்படியே அடிக்கலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். யூஸ் பண்ணுங்க. அந்த பிளேலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப அப்படியே தூசி தட்டி போய் கிடக்குது நம்ம சேனல்ல. பிகாஸ் எடிட்டோரியல் அப்படின்றது நம்ம கண்டினியூஸா டெய்லி வீடியோ போடுறோம். பட் அதுல நம்ம கண்டினியூஸா கொடுத்ததுல ஒன் டைம் அது ஒர்க். ஒன் டைம் பண்ணிட்டு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த நம்மளோட சேனலை ஷேர் பண்ண மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மிகப்பெரிய நன்றி. நிறைய மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ நம்மளோட பிடிஎஃப் ட்ரஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுவுமே நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆகுது. ஸோ சேனல்ல எனக்கு பார்த்தா தெரியல எத்தனை வாட்டி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்ணி சர்க்குலேட் பண்றீங்க. எல்லாருக்கும் நன்றி. சர்க்குலேட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ, இந்த பிடிஎஃப், இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது எவ்வளோ மாணவர்கள்ட்ட போய் கொண்டு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டு சேருங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரா குடுக்குறோம் அப்படின்னா, டெய்லி எடிட்டோரியல் வீடியோ இப்போ நீங்க பார்க்குற வீடியோ தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி அத தொடர்ந்து 7 மணிக்கு டெலகிராம் சேனல்ல இதோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருவோம். இப்போ நீங்க பார்க்குற பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் மண்டே ஈவினிங் 5 பிஎம்க்கு கன்சாலிடேட்டட். ஓகேவா? கன்சாலிடேட்டட் மீன்ஸ் மண்டே டு சாட்டர்டே எல்லா இப்போ வந்து 12 எடிட்டோரியல் இருக்குமா, 12 எடிட்டோரியல் இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 15 டு 20 வேர்ட்ஸ் கிட்ட நாங்க எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிஎஃப் மாரி எவ்ரி மண்டே ஈவினிங் நாங்க உங்களுக்கு லைவ் பண்ணிடுவோம். எங்க லைவ் பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் தான். ஸோ மந்த்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷனும் உங்களுக்கு நாங்க குடுத்துருவோம். ஸோ ஏ டூ இசட் எல்லாத்தையுமே கவர் பண்றோம்ப்பா. எல்லாத்தையும் கவர் பண்றோம். ஒரே ஒரு விஷயத்த நான் கவர் பண்ணல அப்படின்னா, ஒரு எடிட்டோரியல் தான் உங்களுக்கு நான் வீடியோல சொல்லி தருவேன். ஒரு அனலைசிஸ் பண்ணுவோம். 2வது எடிட்டோரியல் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, ஒரு எடிட்டோரியலே அரவுண்ட் 20 to 25 மினிட்ஸ் கிட்ட போகுது. கரெக்ட் தானே? 2வது எடிட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க அத சீக்கிரம் என் டீம் கூட நான் பேசி பண்ண முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் குடுக்குறேன். எத்தனை பேருக்கு 2வது எடிட்டோரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட இந்த வீடியோ போய் சேரும். ஸோ நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைய செஷன்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருடங்கள் முன்னாடியே சொல்லலாம். சைனா வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிகாஸ் யூத் பாப்புலேஷன் அப்படின்றது குறைஞ்சு போச்சு. ஒரு எக்கனாமி ஒரு ஒரு கண்ட்ரில ஒரு எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா, யூத் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கணும். பிகாஸ் யூத் தான் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கு அ இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எடிட்டோரியல் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கேரளாவை பத்தி தான் நம்ம பேச போறோம். கேரளாலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். த பிரைஸ் ஆஃப் சக்சஸ். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதோட காஸ்ட் என்ன? த பிரைஸ் ஆஃப் சக்சஸ். வெற்றி அடையறதோட பரிசு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் கேரளாஸ் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஸோ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு டெர்மினாலஜி. ஓகேவா? சோஷியல் தியரியில வரும். நான் இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி வீடியோல இந்த டெர்மினாலஜி அப்படின்றத நான் இதிலேயே ஒரு நோட்ஸ் மாரி குடுக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியாச்சு. பட் இந்த நோட்ஸ் உங்களோட பிடிஎஃப்ல இருக்காது. ஒன்லி வீடியோ மட்டும் தான். இந்த இடத்துல டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்னா என்ன? The demographic transition is a social science theory that describes our population's birth and death rates change from high
டு லோவர் ஓவர் டைம். ஸோ பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் காலத்தை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்றத பேசுறது தான் இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். இதுக்கப்புறம் மறக்காதீங்க, டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத மறக்காதீங்க. தேர் கேன் பி டூ மச் ஆஃப் குட் திங் ஆஃப்டர் ஆல். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயம் இருக்க போகிறது. என்ன விஷயம்? த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தட் கேரளா ஹஸ் ஹெரால்டட். ஹெரால்டட் அப்படின்னா என்ன? ஹெரால்டட் அப்படின்றது சிக்னல், அறிவிக்கப்பட்டது. யார் அறிவிக்கப்படுது? ஸோ சிக்னல் கொடுக்குறாங்க. கேரளா வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த கண்ட்ரி ஓகே நம்மளோட இந்தியாவில் அறிவிக்கிறாங்க has now delivered a sucker punch to the state with its maternal mortality ratio climbing அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல மெட்டர்னல் மோர்டாலிட்டி அப்படின்னா என்ன? அது தெரிஞ்சினாலே உங்களுக்கு இந்த லைன் அர்த்தம் புரியும். த மெட்டர்னல் மோர்டாலிட்டி எம்எம்ஆர் இஸ் அ மெஷர் ஆஃப் அ நம்பர் ஆஃப் உமன் ஹூ டை. நல்லா கவனிங்க. யாரு எத்தனை பேர் இறக்குறாங்க? எப்போ? அவங்க கன்சீவா இருக்கும் பொழுது, பிரெக்னன்சிலயோ இல்லைன்னா வந்து சைல்ட் பர்த் குழந்தை பிறக்கும் போது இறக்குறாங்களோ, அந்த இறப்பை பத்தி பேசுறது தான் எம்எம்ஆர். அப்போ பேசிக்கா எம்எம்ஆர் அப்படின்றது லோவா இருக்கணும். அதான கான்செப்ட். லோவா இருக்கணும், ஹையா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. இப்போ அதை படிச்சுட்டு இதை கவனிங்க. நானால தான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் அதை படிக்கல. கேரளாஸ் ரைசிங் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ இஸ் நாட் எட் அ காஸ் ஃபார் த கன்சர்ன். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கன்சர்ன் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஆனா கேரளாவோட இந்த ரைசிங் எம்எம்ஆர் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ மட்டுமே காசு கிடையாது, காரணம் கிடையாது. சரி, இந்த இடத்துல சக்கர் பஞ்ச் அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். சக்கர் பஞ்ச் ரெஃபர்ஸ் டு அ சர்ப்ரைசிங் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் பஞ்ச் ஆர் ப்ளோ. ஸோ நம்ம எதிர்பாராத டைம்ல நம்மளை அடிக்கிறது தான் இந்த சக்கர் பஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்றோம். கேரளா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மெட்டரல் மோர்டாலிட்டி ரேஷியோ வந்து கிளைம்பிங் அப்படின்னா. கிளைம்பிங் அப்படின்னா என்ன? கிளைம்பிங் அப்படின்றது ஏறுதல். இது இருக்கு பாருங்க. ஸோ கிளைம்பிங் அப்படின்றது ஏறுதலை பத்தி பேசுறாங்க. சரி, இங்க இருக்கு. கிளைம்பிங் அப்படின்றது க்ரோவிங். சினானிம் வந்து க்ரோவிங், ஆன்டினிம் வந்து டிசன்ட், குறையிறது. ஓகே, அவங்களோட எம்எம்ஆர் ஏறுது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. கேரளா லெட் தி ஷிஃப்ட் டு த ஃபேஸ் ஆஃப் லோ ஃபெர்டிலிட்டி அண்ட் லோ மெர்டிலிட்டி இன் இந்தியா. இந்த இடத்துல இதுதான் முக்கியம். பட் இப்போ கேரளா ஹையர் எம்எம்ஆர்ல இருந்து லோ மொர்டாலிட்டிக்கு போயிடுச்சு, அது மாதிரி லோ ஃபெர்டிலிட்டிக்கு போயிடுச்சு அண்ட் காட் ஃபர்தர் ஃபர்ஸ்ட். இந்தியன் ஸ்டேட்லேயும் அவங்க தான் ஃபர்ஸ்டாகவும் இருக்காங்க. ஆஸ் த ஃபெர்டிலிட்டி லெவல் டிராப்டு. ஸோ ஃபெர்டிலிட்டி லெவல் ட்ராப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பேர்த்ஸ் கேம் டவுன். ஸோ பிறப்பு விகிதம் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. thereby skewering தி பெஸ்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இது வந்து இது இந்த இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது? ஸ்கியூவரிங் அப்படின்றது மீனிங் தெரியணும். ஸ்கியூவரிங் அப்படின்றது பிக்கிங், சறுக்குதல். எந்த எந்த விஷயத்தை சறுக்குது அப்படின்னா த பெஸ்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த இடத்துல இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்ன? கால்குலேட்டட் ஆஸ் அ நம்பர் ஆஃப் டெத் ஃபார் எவ்ரி 1 lakh லைவ் பர்த். ஸோ 1,00,000 குழந்தைங்களுக்கு எத்தனை டெத், எத்தனை எத்தனை டெத்ஸ் வந்து நடக்குது, சாரி எத்தனை இறப்பு நடக்குது, அதை பத்தி பேச இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை. இன் கேரளா ஓகே, அந்த 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 ரேட் வந்து எந்த இடத்துல பேசியிருக்காங்க? கேரளாவில் தான் பேசியிருக்காங்க. த ஸ்டேட் லெட் தி டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் பை அச்சீவிங் த ஸ்டேட். கேரளா பத்தி பேசுறாங்க. இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்றது கேரளா பத்தி பேசுறாங்க. கேரளா இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. த டோட்டல் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி ரேட். இந்த இடத்துல இந்த டோட்டல் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன? ஏன் அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க? த டோட்டல் replacement level fertility rate is a average number of children a woman needs to have for the population to stay the same over the generation. This rate is usually 2.1 children per woman. இது இந்த TFR அப்படின்றது ஒரு பெண்ணு எத்தனை குழந்தைங்களை வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு தாயாகணும், எத்தனை குழந்தைங்களை பெற்று எடுக்கணும், அத்தனை குழந்தைங்க இப்போ வந்து ஒரு 2 குழந்தை பெற்று எடுத்தால் தான் நம்மளோட ஜென்ரேஷன் அப்படின்றது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதை பேசுறது தான் இந்த டோட்டல் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி ரேட் இன் 1987. ஸோ அந்த இடத்துல அந்த அந்த 1987-88 பீரியட்ல இருந்து இப்போ டிரான்சிஷன் ஆயிருக்காங்க. அந்த அதர் சவுத்தர்ன் ஸ்டேட் ஃபாலோட் இன் மிட் 2000 தான் வந்து அதர் ஸ்டேட் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்றத கேரளா 1987-88 டிரான்சிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎஃப்ஆர் இஸ் 2.1 இஸ் கன்சிடர் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ்லேயே சொன்னேன். இந்த டிஎஃப்ஆர் அப்படின்றது 2.1 இருக்கணும், ஆவரேஜாக இருக்கணும். இஸ் கன்சிடர் தி ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் இண்டிகேட்டிங் தி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எ உமன் மஸ்ட் ஹேவ் இன் ஆர்டர் ஃபார் சொசைட்டி டு மெயின்டைன் இட்ஸ் சைஸ் அக்ராஸ் த ஜென்ரேஷன். இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டு தானே? எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கணும், ஒரு பெண்ணானவள் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அந்த ஜென்ரேஷனை வந்து அடுத்த ஜென்ரேஷன் போறதுக்கு, அதை தான் நம்ம வந்து டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். புரியுதா?
கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎஃப்ஆர் இன்னைக்கு நிறைய டெர்மினாலஜி நம்ம கத்துக்க போறோம். பிலோ திஸ் லெவல் த பாப்புலேஷன் சைஸ் ஃபால்ஸ். இந்த 2.1க்கு கீழே போகுது அப்படின்னா நம்மளோட பாப்புலேஷன் சைஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிரும். இன்ஃபேக்ட் திஸ் ஹாஸ் led to moments of anxiety politically for a southern states that feel that with their sub replacement level fertility rates they will be disadvantaged when it comes to the proposed delimitation exercise of Lok Sabha seats based on the population figures. இப்போ இந்த லோ ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது லோ பர்த் ரேட்னால அவங்களுக்கு லோக்சபா சீட்ஸ்ல கூட பிரச்சனை வரும். ஏன்னா அந்த இடத்துல பாப்புலேஷன் குறையுதுனால. இந்த டெலிமினேஷன் அப்படின்னா சாரி 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 டீலிமிட்டேஷன் அப்படின்றாங்க. டெலிமிட்டேஷன் படிச்சுட்டேன். டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? பவுண்ட், எல்லை நிர்ணயம். டீலிமிட்டேஷன் அப்படின்றது பவுண்ட் அப்படின்றது சினானிம், எல்லை நிர்ணயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் டு அப்படின்ற ஃப்ரேசல் வெர்புக்கு என்ன மீனிங்? லெட் டு அப்படின்றது சம்திங் காஸ்ட் அனதர் திங் டு ஹேப்பன் ஆர் எஸ்ட். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த உருவாக்குறது தான். ஸோ லீட் டு, ஓகேவா? நம்மளுக்கு இன்னும் இதனால நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து லீட் டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கேரளாவை பத்தி தான் பேசியிருப்பாங்க. கேரளா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 1987 88லேயே அவங்க இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சவுத்தர்ன் ஸ்டேட்டு மிட் 2000ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுதான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ செகண்ட் பேராகிராஃபை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல் அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. சரி. In theory, demographic transition occurs when a historical shift happens from high birth rates and high death rates to lower birth rate and lower death rate, aided by advancement in education, economic development and technology. இந்த விஷயம், அதாவது high death rate to ஹை பர்த் ரேட் அண்ட் ஹை டெத் ரேட்டுக்கு வந்து எப்போ வந்து டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னா, நம்ம எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பொழுதும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும்போதும், அந்த டெக்னாலஜி, அது மாதிரி மெடிசன் தான் எல்லாமே தான் காரணம் இதுக்கு. ஓகேவா? லோ டெத் ரேட்டுக்கு வந்து எல்லாமே அதான் காரணமா இருக்கும். Such a transition is said to have occurred in most parts of the world, allowing the world to stabilize from the unprecedented. So what is unprecedented? இந்த இடத்துல இருக்கு. Unprecedented, strange, வழக்க மீறிய, ஓகேவா? எல்லை மீறிய, அதாவது எல்லை மீறி கிடையாது. வழக்கமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். பட் அப்படி நடக்கல. அதுதான் நம்ம வந்து அன்பிரசிடென்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். growth forecast by the மால்தஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பாப்புலேஷன் தியரி அப்படின்றத யாரை பேஸ் பண்ணி யார் எழுதியிருக்காங்க, இந்த தியரி யார் எழுதியிருக்காங்க பார்த்தா மால்தஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவரை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். சின்ன இதில் கொஞ்சம் பெருசாகவே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மால்தஸ் தியரி டெவலப்டு பை தி பிரிட்டிஷ் ஸ்காலர் தாம்சன் மால்தஸ் இன் லேட் 18th அண்ட் 19th. அப்படின்னா 1700, கரெக்டா? 1700 அந்த ரேஞ்சில் எழுதியிருக்காரு. இஸ் நோன் அஸ் தி மால்தஸியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன். இவர் ஒரு தியரி எழுதியிருக்காரு. இந்த பாப்புலேஷனுக்கான ஒரு தியரி எழுதியிருக்காரு. இட் சஜஸ்ட் தட் பாப்புலேஷன் டென் டு க்ரோ எக்ஸ்பொனென்ஷியலி. பாப்புலேஷன் எக்ஸ்பொனென்ட்டாக க்ரோ ஆகும். டபுளிங் இன் சைஸ் எவ்ரி ஃபியூ டிகேட்ஸ். ஸோ ஒரு ஃபியூ டிகேட்டுக்கும் சில 10 வருடங்களுக்கும் அது டபுள் ஆகும். while while the resources needed to sustain them such as food, land and grow at slower linear rate. இந்த மக்கள் தொகைக்கு தேவையான உணவு, நிலம் எல்லாமே ஸ்லோவா தான் கிரியேட் ஆகும். அக்கார்டிங் டு த மால்தஸ், if population growth is not controlled, it will eventually outstrip the available resources, leading to widespread the famine, disease and other social problem. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இது எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னா இந்த டிசீசஸ் அண்ட் அதர் சோஷியல் ப்ராப்ளம்க்கு லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரோட தியரியில் சொல்லியிருக்காரு. மால்தஸ் believed that these checks would naturally reduce the population to a sustainable level. ஓகே, நம்மளுக்கு இது வரைக்கும் புரிஞ்சா போதும். ஸோ மால்தஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாப்புலேஷன் தியரியை பற்றி பேசியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஹையர் பாப்புலேஷன் போகும்பொழுது ஆப்வியஸாக இந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளோட சாப்பாடு தேவையும் நம்ம நில தேவையும் அதிகமாகும். இதே தான் சவுத் கொரியாவில் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து தங்கறதுக்கு இடம் கிடையாது. அது மாதிரி அந்த இடத்துல இந்த லேண்ட் அப்படின்றது இந்த ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு 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 வீடு தங்குறதுக்கே ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகுது. நீங்கள் போய் யூடியூப்ல போயிட்டு ஜஸ்ட் சவுத் கொரியா இந்த மாதிரி லிவிங் காஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருக்காங்க, அதுவே ரொம்ப அதிக காஸ்ட் வருது. அவங்க வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மால்தஸ் அண்ட் தென் மூவ்ட் ஆன் டு ரெடியூஸ் தி population growth and birth rates. The theory posits 4 stages, moving from the stable population to a rapid population growth, leveling out and finally decline. என்ன ஆகும், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பாப்புலேஷன் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து மெதுவாக குறையும். ஸோ இதுதான் வந்து மால்தஸோட தியரி. ஸோ மால்தஸ் வந்து 19th செஞ்சுரியில் ஒரு
அதுக்கப்புறம் லெவலிங் அவுட் ரொம்ப அதிகமாயிடும். ஃபைனலா அது டிக்ளைன் ஆயிடும். ஏன் அப்டின்னா, எப்போ ரொம்ப ஒரு விஷயம் அதிகமாகுதோ, ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு அப்டின்னா, கண்டிப்பா டிக்ளைன் ஆகி தான் ஆகும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். நம்ம வந்து எப்பேர்ப்பட்ட எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஒரு 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 அளவு தான் நம்ம மைண்டோ இல்ல ஏதோ திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ட அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் திங்க் பண்றது குறைய ஆரம்பிச்சுரும். அதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஆ சரி. நேஷன்ஸ் தட் ஹவ் ரீச்டு தேர் இன்க்ளூடிங் சவுத் கொரியா. சவுத் கொரியா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டாங்க. ஸ்ட்ரக்லிங் டு ரிவைவ் பாப்புலேஷன் குரோத் அண்ட் ஈவன் இன்சென்டிவைசிங் சைல்டு பியரிங். சைல்டு பியரிங்னா என்ன? இன்சென்டிவைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்சென்டிவ் குடுக்குறாங்க, மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சினோனிம். சைல்டு பியரிங் அப்படின்றது மதர்ஹுட். ஸோ மதர்ஹுட்டுக்குமே அவங்க வந்து காசு தராங்க. அதாவது மோட்டிவேட் பண்றாங்க. நீங்க இந்த மாரி மதர்ஹுட்டுக்குமே நாங்க வந்து உங்கள மோட்டிவேட் பண்றோம். டஸ் நாட் சீம் டு ஹேவ் இன்டெண்டட் எஃபெக்ட். நம்மளுக்கு தேவையான எஃபெக்ட் கிடையாது. இன்டெண்டட் அப்படின்னா பிளான்ட் நோக்கம். எந்த நோக்கத்துக்காக அந்த ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வராங்களோ அதோட எஃபெக்ட் கிடையாது. ஆஸ் அ ஃபெர்டிலிட்டி ரேட் கன்டினியூஸ் டு டிராப். ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது தொடர்ச்சியா சவுத் கொரியால டிராப் ஆகிட்டே தான் இருக்கு. கான்சிக்வன்சஸ் தட் இட் வில் பிரிங் இன் இட்ஸ் வேக். இந்த ஃப்ரேஸ் வேர்புக்கு என்ன அர்த்தம்? அண்ட் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அன் ஈவென்ட் ஆர் இட் கேஸ். ஸோ நம்மளுக்கு விருப்பப்படாத ஒரு ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகுது. தேர் வில் பி far-reaching economy and societal consequence as the proportion of the working age population comes down. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யங்கர் ஏஜோட பாப்புலேஷன் குறையுது அண்ட் ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பிளேசிங் அன் இன்ஆர்டினேட் burden on the resources of the nations. ஸோ இதனால கண்ட்ரியோட ரிசோர்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வரப்போகுது. இன்ஆர்டினேட் அப்படின்னா என்ன? எக்ஸசிவ் அளவு கடந்த. இன்ஆர்டினேட் அப்படின்றது அளவு கடந்த பேர்டன் தான் அந்த ஒரு நேஷனோட ரிசோர்சஸ் மேல வரப்போகுது. ஏன்? இட் இஸ் தேர் ஃபார் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரென்தன் பப்ளிக் ஃபினான்சஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்போர்ட் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் க்ரோவிங் எல்டரி பாப்புலேஷன். ஸோ வயசானவங்க அந்த கண்ட்ரியில் அதிகமாகிட்டு வராங்க அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுமாதிரி சோஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக ஹெல்த் கேர் ஃபினான்சிங் வில் ஹாவ் டு பி இம்ப்ரூவ்டு. ஸோ ஹெல்த் கேர் ஃபினான்சிங் மீன்ஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் பாலிசிஸ் தட் சப்போர்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் மஸ்ட் பி ப்ரியாரிட்டைஸ். இந்த இதில் சோர்ஸ் அப்படின்னா என்ன? டாஸ்க் வேலைகள். இந்த ஹவுஸ் ஹோல்டு வேலைகளுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரில் முடிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நிறைய புது டேர்ம் உங்களுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வெக்காபை தாண்டி டெர்மினாலஜி அப்படின்றத நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரலாமா? இது எப்படி இருக்குது, இந்த டெர்மினாலஜியை டிஃபைன் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அதையே சொல்லுங்கள். நம்ம வந்து வெக்காப்ஸ் ஒரு ரீகேப் பார்ப்போமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரான்சிஷன் அப்படின்றது சினானிம் சேஞ்ச், மாற்றம். ஆன்டனிம் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ ஹெரால்டட் அப்படின்றது சிக்னல், அறிவிக்கப்படுது. ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்துக்கு ஒரு சிக்னலை காட்டுறாரு, கை காட்டுறாரு, அசைவு காட்டுறாரு அப்படின்னா நம்ம அதுக்கு ஹெரால்டட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த சக்கர் பஞ்ச் அப்படின்றதுக்கு நான் இங்கே அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ சக்கர் பஞ்ச் அப்படின்னா என்ன? ஸோ சக்கர் பஞ்ச், ஓகே. A sucker punch refers to a surprising and unexpected punch or blow, often one that is delivered when someone is not ready or expected. அவன் எதிர்பாராத டைம்ல அவன் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சக்கர் பஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ கிளைம்பிங் அப்படின்னா என்ன? கிளைம்பிங் அப்படின்றது க்ரோவிங், முன்னேறுதல். ஸோ ஸ்கிவரிங் அப்படின்றது பிக்கிங், சறுக்குதல்னு சொல்லி சொல்றாங்க. டெலிமினேஷன் அப்படின்றத சினானிம் என்ன? பவுண்ட், எல்லை நிர்ணயம். என்னோட எல்லை இது, இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது, பவுண்ட். அதுக்கு சினானிம் பவுண்ட் அப்படின்றாங்க. ஆன்டினிம் வந்து அன்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் அன்பிரசிடென்டட் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச், புதுவிதமா இருக்கு. நம்மளுக்கு நார்மலா நடக்கிறத விட புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிவைவ் அப்படின்றது ரெனியூ, மீண்டும் புதுசா செய்யணும். ஆன்டனிம் அப்படின்றது கில், தமிழ் மீனிங் வந்து உயிர்ப்பிக்க. இன்சென்டிவைசிங் அப்படின்றது மோட்டிவேட் பண்றது, நம்மளை ஊக்குவிக்கிறது தான் நம்ம வந்து இன்சென்டிவைஸ். நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் ஐடியாப்பா அப்படின்னு கேட்பாங்க கம்பெனியில், அதுதான் இந்த இடத்துல. சைல்ட் பிரியரிங் அப்படின்றது மதர்ஹுட். அது மாதிரி இன்டெண்டட் அப்படின்றது பிளான், நம்ம பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? இன்டெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கான்சிக்வன்சஸ் அப்படின்றது ரிசல்ட், நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், அதோட முடிவு என்ன, அதோட முடிவு என்ன அப்படின்றது தான் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்ஆர்டினேட் அப்படின்றது எக்ஸசிவ், அளவு கடந்த. அதே ஆன்டின் வந்து மாடரேட். சோர்ஸ் அப்படின்றது டாஸ்க், வேலைகள், நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை பற்றி பேசுறது. வாங்க ஃப்ரேஸில் பார்த்துருவோம். லீட் டு அப்படின்றது சம்திங் காஸ்ட் another thing to happen. மூவ் ஆன் அப்படின்றது டு லீவ் த பிளேஸ் வேர் யூ ஆர் ஸ்டேயிங் ஆர் கோ சம்வேர் எல்ஸ். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. லெவலிங் அவுட் அப்படின்றது டு ஸ்டாப் கோயிங் அப் ஆர் டவுன் அண்ட் ரிமைன் லெவல், ஒரே லெவலில் இருக்கிறது. ஓகே, நான் இந்த லெவலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதை பற்றி பேசுறது. பிரிங்கிங் இன் இட்ஸ் வீக், அண்ட் அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆஃப்டர் அன் ஈவென்ட் ஆர் இஸ் காஸ்ட் பை இட்.
ஓகேப்பா. இன்னிய நாளோட எடிட்டோரியல முடிச்சாச்சு. ஸோ இன்னிய நாள் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தது? இந்த நம்ம புதுசா சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த டெர்மினாலஜி டிஃபைன் பண்றது. ஒரு ஒரு டெர்ம வந்து டிஃபைன் பண்றது. இது நல்லா இருந்ததா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு இந்த எடிட்டோரியல்ல என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு விஷயம் சூப்பரா இருக்கு, வேலிடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னோட டீம் கூட பேசி நான் அத வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோவ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்ப போய் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல படிங்க. இன்னைய நாளோட வெக்காப்ஸ படிச்சு ஃபுல்ஃபில் ஆயிட்டு அடுத்தது குவான்ட்ஸ் ரீசனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ப நாளைக்கு நாளைக்கு ஆக்சுவலா ஓகே நாளைக்கு ஓகே இன்னைக்கு புதன்கிழமை தானே. ஓகே நாளைக்கு வீடியோ வரும். நாளைக்கு ஃப்ரைடே மார்னிங் எடிட்டோரியல் செஷன் பார்த்துருங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய் பாய். ஹேவ் அ கிரேட் டே.